வணக்கம். போரும் மார்க்கெட்டும் என்னோடய அடுத்த எபிசோடு. இன்றைக்கி மார்ச் 20 ராத்திரி 10 மணிக்கு ரெக்கார்டு பண்ணுறேன். இன்றைக்கி நேத்தியோட பயங்கரமான விழுந்ததுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. நிஃப்டி ஒரு 0.5% மேலே இருந்தது. மிட் கேப் இண்டெக்ஸ் 1% மேலே இருந்தது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது. பட் இது என்ன, இந்த ரேலி ஒரு சஸ்டைனபிள் ரேலியா, ஒரு ரிகவரி ரேலியா, இல்லை ஒரு பேர் மார்க்கெட்டில் இருக்கிற ரேலியா? அதுதான் என்னோட அபிப்பிராயம். இது பேர் மார்க்கெட் ரேலி. ஏன்னா மார்க்கெட்டோட நிலைமை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹையாக போச்சு, கடைசியில் விழ ஆரம்பிச்சது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ஷார்ட் கவரிங், ஏற்கனவே எடுத்த ஷார்ட் பொசிஷன்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அது பவுன்ஸ் ஆச்சு. அண்ட் எஃப்ஐஎஸ் இன்றைக்கி 5,000 கோடி விற்றுருக்காங்க, டிஐஎஸும் 5,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக ஹை லெவலில் இல்லை. அண்ட் இந்த 5,000 கோடி விற்கிறதுக்கு தவிர அவங்க நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ஒரு 500 கோடி இன்னும் ஷார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அண்ட் நிஃப்டி ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் கிட்டத்தட்ட 2,500 கோடி ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர்லி ஒரு ரிஸ்க் ஆஃப் சுச்சுவேஷன் இந்தியா பொறுத்த மட்டும் இருக்குது, பட் உலகெங்கும் இருக்குது. ஏன்னா வாரோட சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சும் இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் நான் ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டேங்கிறாரு, அட் த சேம் டைம் ஷிப்பில் ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. அண்ட் ஆயில் விலையும் 107 இன்றைக்கி இருந்தது, நேற்று இறங்கி நிறுத்து, பட் திருப்பி இப்போ 109 ஏற ஆரம்பிச்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸும் 99 இருக்குது. இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லை, எஃப்ஐஎஸ் டாலரில் பணம் போடுறாங்கிறதுக்கு எவிடன்ஸாக பார்த்திங்கன்னா டாலரோட டெட், யூஎஸ் கவர்மெண்ட் பாரிங் 10-year ரேட்டு இன்றைக்கி 13 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது, ஃப்ரம் 4.25 to 4.38. ஸோ நேச்சுரலாக இந்த பணம்லாம் டாலர் போகிறதுனால ருப்பி மேலேயும் ஒரு வீக்னஸ் ருப்பி 93 தாண்டி பரபரப்பாக போயின்னு இருக்குது. ஸோ எல்லா சூழ்நிலையும் பார்த்தா ஒரு ரிஸ்க் ஆஃப் எலிமெண்ட் கிளியராக தெரியுது. அதனால தான் இப்போ நேருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தை எல்லா ஈக்விட்டி மார்க்கெட்டும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, டவுன் தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 1% டவுனில் இருக்குது, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த டிஐஎஸ் 1000 கோடி எங்கே வாங்கினாங்க? இன்றைக்கி இந்த ருப்பி வீக்கனிங்கை பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்லாம் கொஞ்சம் பணத்தை அலோகேட் பண்ணாங்க. ஸோ டெக்னாலஜி செக்டர் தான் இன்றைக்கி, ஐடி செக்டர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மிங். அப்புறம் ஃபார்மா, அப்புறம் மெட்டல்ஸ், ஏன்னா மெட்டல்ஸோட ப்ரைஸ்லாம் டாலரில் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் தான் டிஐஎஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் எஃப்ஐஎஸ் இன்னமும் அங்கே ஒரு கான்ஃபிடென்ஸை காமிக்கலையே. எப்படி தெரியுறதுனா, இப்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஏடிஆர் ஜிடிஆர்லாம் ட்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா டெக்கோட ஏடிஆர் ஜிடிஆர், விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் டவுனில் தான் இருக்குது. அதே சமயத்தில் பேங்க்கில் உங்களுக்கு ஹெச்டிசி பேங்க்கில் நேற்றுக்கு ஒரு பயங்கர விழுந்தல். ஏன்னா அந்த நியூஸ் வந்தது இல்லையா, ஒரு சேர்மன் ரிசைன் பண்ணிட்டாருன்னு. அதை பற்றி இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுலாம் அவர் அது சந்தோஷமாக இல்லை. ஏன்னா இன்றைக்கும் ஸ்டாக் விழுந்திருக்கு. அண்ட் இப்போது ஏடிஆர் ஜிடிஆர் மார்க்கெட்லேயும் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸோ இது ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் பேங்கிங் இண்டெக்ஸ்லேயே தெரியுது. அதனால இன்றைக்கி பேங்கிங் இண்டெக்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணலை. ஸோ ஓவராலாக இந்த ரிஸ்க் ஆஃப் சிச்சுவேஷன் வாலட்டைலாக இருந்து கண்டினியூ ஆக போகிறது. அண்ட் பட் இந்த சூழ்நிலையில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, 5,000 கோடி விற்றாங்க இல்லையா, அது எப்படின்னா டோட்டலாக 45,000 கோடி இன்வால்மெண்ட்டில் 25,000 crore வித்து 20,000 crore எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் எஃப்ஐஎஸ் வாங்குறாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்களும் வாங்கிட்டே இருக்கணும்.